வறுத்துருந்தா போதும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதுலேருந்து. ஒரு புடி உளுத்தம் பருப்பு போட்டுக்கிற வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துருந்தா போதும். இப்போ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன், மிளகு போட்டுக்கிறேன். மிளகும் வறுபட்டுடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா மொறுன்னு சவுண்டு வருது. இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இது கொட்டி நல்லா கிண்டி வந்த உடனே சாதத்தில் கொட்டி கிளறி வைக்க வேண்டியதான். பெருங்காயம் 2 போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பெருங்காயம் போட்டுட்டேன். அதான் நான் சொல்லலை. இப்போ சொல்கிறேன். அதுக்காக தான் வீடியோவில் காமிக்கிறேன் நான். கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் லஞ்ச் பாக்ஸ் தான் கட்டியிருக்கேன் எங்கள் பையனுக்கு. இதை போல் நீங்களும் அதுமாரி உங்கள் வீட்டில் பசங்க இருந்தனால லஞ்ச் பாக்ஸ் செய்யறதுக்கு ஈஸியான சாப்பாடு இது. நீங்கள் இப்போ செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு